ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன குறிப்பு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கொய்யாவில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். குறிப்புகள் ஆயிரம், அதில் சில உங்களுடன். வாங்க பார்த்துடலாம். இந்த கொய்யா பழத்தில் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குங்களாம். அதனால் என்னென்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே இது நல்லதுங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த மார்பக புற்றுநோய் வருது. அந்த மாதிரி மார்பக புற்றுநோய் செல்களை இது அழிக்கக்கூடிய, அதை தடுக்கக்கூடிய குணம் கொண்டதாம் இந்த கொய்யா. அந்த புற்றுநோயோட செல்களையே வளர்ச்சி இல்லாத தடுக்குங்களாம் இந்த கொய்யாயை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த கொய்யாவில் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்துகள் அதிகமாக இருக்குங்களாம். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க, அதாவது மோஷன் ட்ரபிள் பிரச்சனை இருக்கவங்க இந்த கொய்யா எடுக்கும் போது அந்த மலச்சிக்கல் சரியாகுங்களாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உடல் சூடை தணித்து இது குளிர்ச்சியாகவே வச்சுக்குங்களாம். இந்த கொய்யா பழத்தை நீங்கள் எடுக்கும் போது ரெகுலராக உஷ்ணமாக இருக்க உடம்பு கூட நல்லா குளிர்ச்சி அடையுமா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இந்த கொய்யா பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆகுங்களாம். அதை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கொய்யா பழத்தில் இரும்பு சத்து, நார் சத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரி பல வகையான ஸ்ட்ரென்த் இதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம கொய்யா பழத்தை எடுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு சுவாச குழாயில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த கொய்யாவை ரெகுலராக எடுக்கும் போது அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுவாச குழாயில் உள்ள பிரச்சனையை கூட சரி செய்யுங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் என்னத்துக்கு பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த கொய்யாவை ரெகுலராக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சுகர் பேஷண்ட். இந்த சுகர் இருக்கவங்க இந்த கொய்யாவை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட இது ரொம்பவே நல்லதுங்களாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல், புளியேப்பம் இந்த மாதிரிலாம் வருங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கொய்யா பழத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த நெஞ்செரிச்சல் இருக்காதுங்களாம். அப்புறம் இந்த புளியேப்பத்துக்கும் ஒரு தீர்வு தருங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கொய்யா பழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின்களும் சாது சத்துக்களும் நிறைய இருக்குங்களாம். அதனால் நம்ம இந்த கொய்யாவை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சருமம் எல்லாமே பொலிவுடன், அதாவது ஷைனிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுமா இந்த கொய்யா பழம். இந்த கொய்யா பழத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த கொய்யாவோட இலையில கூட அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் பேஷண்ட்டெல்லாம் இந்த கொய்யா இலையை எடுத்து ஒரு 2 இலையை நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை 1 கிளாஸ் அளவுக்கு ஆனவருக்கு எடுத்து குடிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்குங்களாம். இப்படி பல வகையில் இந்த கொய்யா உதவுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.